இதுவரைக்கும் ஈரான் இந்த போர்ல செய்யாத மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை நேத்துக்கு செஞ்சிருக்காங்க. ஈரானுடைய எல்லா ஸ்பாட்டையுமே நாங்க அழிச்சிட்டோம். அவங்கள்ட்ட எந்த பாலிஸ்டிக் மிசைலும் கிடையாது, அவங்கள்ட்ட எந்த ட்ரோனும் கிடையாது, எந்த கப்பல் படையும் கிடையாது அப்படின்னு ட்ரம்ப் தான் வெளிப்படையா சொன்னாரு. அவர் சொல்லி சில மணி நேரத்துக்குள்ள நேத்தைக்கு ஈரான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்க வரலாற்றிலேயே முதல் முறையாக டான்சிங் மிசைல ஃபயர் பண்ணி காமிச்சிருக்காங்க. அவங்களுடைய மிசைல் வேரியன்ட்ல இந்த செஜில் மிசைல்ல குறிப்பா இந்த டான்சிங் மிசைல் இருக்கு இல்லையா, இது அவங்களுடைய ஓன் ப்ராடக்ட். ஐயோ இந்த மிசைல் இவங்க வச்சிருக்காங்களா, நம்மளுடைய அயர்ன் டோன்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுமே அப்படின்னு நேத்தைக்கு இஸ்ரேல் பதபதத்துட்டு பார்த்திருக்கு. இதுல இன்னும் கூடுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க செஜில்ல தேர்ட் ஜெனரேஷன் அல்லது தேர்ட் வேரியன்ட்டை கூட தயாரிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்த தேர்ட் வேரியன்ட் அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் ஒரு நாடே இல்லாமையே போயிடும். ஏன் எதுக்காக ஈரான் இந்த டான்சிங் மிசைலை நேத்தைக்கு அதிரடியா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க? இதுக்கும் ட்ரம்ப் விட்ட ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன தொடர்பு இருக்கு? உண்மையிலே இஸ்ரேலினுடைய நிலைமை இப்ப என்னவா இருக்கு? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வெளிப்படையா நேற்று சில அறிவிப்புகளை சொன்னார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, உலக நாடுகளே ஒன்று சேருங்கள், நாம எல்லாரும் சேர்ந்து ஈரானை அடிக்கலாம். ஏற்கனவே ஈரான் ரொம்ப பலவீனமா தான் இருக்கு. அவங்கள்ட்ட எந்த மிசைல் டெக்னாலஜியும் கிடையாது. அவங்களுடைய ஹார்பர் எல்லாத்தையும் நம்ம அடிச்சு நொறுக்கிட்டோம். அந்த நாடு ரொம்ப மோசமான சூழல் இருக்கு. இந்த நேரத்துல நேட்டோ நாடுகளா இருக்கட்டும், இல்ல ஜப்பானா இருக்கட்டும், கொரியாவா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், எல்லாரும் ஒன்னா வாங்க, நாம எல்லாரும் சேர்ந்து இந்த விஷயத்தை டீல் பண்ணுவோம். ஏன் டீல் பண்ணுவோம் அப்படின்னா, அவங்க ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை மூடிட்டாங்க. இது வழியா வரக்கூடிய எண்ணெய் உற்பத்தி, எல்பிஜி கேஸ் எல்லாமே தட்டுப்பாடா இருக்கு. அதனால நீங்க எல்லாம் ஒன்னா வந்தா தான் உங்களுடைய நாட்டினுடைய நலனை பாதுகாக்க முடியும். இப்படி எல்லாம் பயங்கரமா டயலாக் விட்டார். இந்த டயலாக் எல்லாம் விட்டு 24 மணி நேரம் கூட ஆகல. என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஈரான் நேத்தைக்கு டான்சிங் மிசைலை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டான்சிங் மிசைல் அப்படிங்கிறது அவங்களுடைய செஜில் மிசைல் வகை இருக்கு பார்த்தீங்களா, அதுல ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு மிசைல். குறிப்பாக இந்த மிசைல்ல சாலிட் ஃபியூயல்ஸை யூஸ் பண்ணி ஃபயர் பண்றாங்க. ஏற்கனவே இருந்த எல்லா மிசைல் வேரியண்ட்டுமே லிக்விட் மிசைல்ஸ் தான். இது சாலிட் ஃபியூயல் மெட்டீரியல். இது இன்னும் வேகமாக ஒரு மிசைலை இயக்கிறதுக்கு உறுதுணையா இருக்குது. இந்த மிசைலை ஃபயர் பண்ண உடனேயே சர்வதேச பத்திரிகை எல்லாம் பக்கம் பக்கமா நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ செஜில்ல அடுத்த வேரியண்ட்ல இருக்காங்களா அப்படின்லாம் போட்டிருக்காங்க. இந்த செஜிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா, இது 2000 கிலோமீட்டர் வரைக்கும் பாய்ந்து போய் துல்லியமான இடத்தை தாக்குதல் நடத்தும். ஜிபிஎஸ் பொருத்தப்பட்ட ரொம்ப 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 முக்கியமான ஒரு பேலிஸ்டிக் மிசைல். இது மீடியம் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல்ல தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுல மொத்தமா பார்த்தீங்க அப்படின்னா 700 கிலோ வெடிமருந்துகள் இருக்கு பார்த்தீங்களா, அதை தூக்கி சுமக்கிற அளவுக்கு வலு கொண்ட ஒரு பேலிஸ்டிக் மிசைல். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மிசைல் இஸ்ரேலினுடைய அயர்ன் டூம் டெக்னாலஜி, டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படி இப்படின்னு பயங்கரமா பில்டப் விட்டாங்க இல்லையா, அந்த பில்டப்பை பெனிட்ரேட் பண்ணி போகக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மிசைல் அப்படிங்கிறத பத்திரிகைகளே சொல்றாங்க. ஏற்கனவே 2008 இதே மாதிரி செஜில் வேரியன்ட் மிசைல்ஸ் அவங்க வெடிச்சு காமிச்சிருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 800 கிலோமீட்டர் வரைக்கும் பாய்ந்து போய் துல்லியமா தாக்கக்கூடிய ஒரு மிசைல். ஆனா இப்ப அவங்க இறக்கி இருக்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2000 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். இதுல இன்னொரு அதிர்ச்சியான செய்தி அவங்க சொல்றாங்க, இந்த செஜில்ல தேர்ட் வேரியன்ட் கூட அவங்கள்ட்ட இருக்கு, அல்லது அவங்க தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, இல்ல அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில செய்திகளை சொல்றாங்க. போயிட்டு இருக்காங்க அப்படின்னாலே கண்டிப்பா ஈரான் அதை செஞ்சிருப்பாங்கன்னு அர்த்தம். இந்த தேர்ட் வேரியன்ட் சாதாரணமான விஷயம் கிடையாது. அது 4000 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். துல்லியமா போய் அப்போ ஓரளவுக்கு இது கண்டம் கிட்டு கண்டம் பாயிற அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு முக்கியமான ஒரு மிசைலா இருக்கு. ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா, அமெரிக்கா திரும்ப திரும்ப என்ன சொல்லிட்டு இருந்துச்சு, ஈரான்ட்ட இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் வச்சிருக்காங்க. இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கிறது பயங்கர சக்தி வாய்ந்த மிசைல். சேட்டலைட்டை பயன்படுத்தி அட்மாஸ்பியருக்கு மேல போய் துல்லியமாக ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்தை தாக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த மிசைல். அது இதுவரைக்கும் ஈரான்ட்ட இருக்கா அப்படின்னு ஈரான் வெளிப்படையா காமிக்கல. ஈரான் தரப்பிலிருந்து வெளிப்படையா எங்கள்கிட்ட இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் இருக்குன்னு ஒரு தடவை கூட வெடிச்சு காமிக்கல. ஆனா திரும்ப திரும்ப அமெரிக்கா சொல்லிக்கிட்டே இருந்துச்சு, அவங்க அதை வச்சிருக்காங்க, அதனாலதான் நாங்க தாக்குறோம் அப்படின்னு எல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணாங்க. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா, இந்த பேலிஸ்டிக் மிசைல்ல செஜில்ல தேர்ட் வேரியன்ட் வரைக்கும் போயிருக்கலாம் அப்படின்னு சில தகவல்கள் வந்திருக்கு. இந்த மிசைல் குறித்து சென்டர் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ் சில தகவல்களை வெளியிட்டு இருக்காங்க. செஜில் 3 கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். அதனுடைய மொத்த வெயிட் 38,000 கிலோ வரைக்கும் இருக்கும். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம், 1000 கிலோவுக்கு அதிகமாக வெடிமருந்துகளை தூக்கி சுமக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த அந்த வேரியண்டா இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப அவங்க நேத்து டெஸ்ட் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா, அது கிட்டத்தட்ட 23,600 கிலோ. அதுல 700 கிலோ வரைக்கும் வெடிமருந்துகளை தூக்கி சுமக்கும். அதனுடைய ஹைட் ஒரு 18 மீட்டர், அதனுடைய வித்து பாத்தீங்கன்னா 1.25 மீட்டர். ஸோ அப்ப இந்த மிசைலே பிரம்மாண்டமான ஒரு மிசைல் தான். இப்போ இந்த மிசைலை விட இதுலயே செஜில் அட்வான்ஸ்ட் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உலக நாடுகளுக்கு ஒரு பயம். குறிப்பாக இஸ்ரேலுக்கு பயமா இருக்கு. இஸ்ரேல்கிட்ட ஒரு அயர்ன் டூம் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லிட்டாங்க. இந்த இஸ்ரேலை பார்த்து தான் இன்னொரு டூம் சிஸ்டத்தை அமெரிக்கா உருவாக்க போறதாக, அதுக்கு தான் கிரீன்லாண்ட் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ட்ரம்ப் பேசிக்கிட்டு இருந்தார்.
இந்த அயன் டூமே இனிமேல் சேஃப்டி கிடையாது அப்படிங்கிறாங்க. அயன் டூம்ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, அந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த நிலப்பரப்புக்குள் எந்த விதமான மிசைல்ஸும் வந்து விழுகாத அளவுக்கு தடுக்கிற மாதிரியான சேட்டலைட்டை பயன்படுத்தி ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. அதுக்கு பேர் அயன் டூம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அயன் டூம் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை. குறிப்பாக இந்த செஜில் முன்னாடி செஜில்ல அவங்க வந்து டான்சிங் மிசைல் அடிக்கும் போது ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலுக்குள்ள பூந்து மொத்தமாக அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த சூழ்நிலையில் இஸ்ரேல் தன்னை ஒரு மிகப்பெரிய டிஃபென்ஸ் சிஸ்டமாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தது எல்லாமே உடஞ்சி நொறுங்குது. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக அமெரிக்கா திரும்ப திரும்ப சொன்னது ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்கு அப்படின்னாங்க. ஈரான் வாங்க வந்து செக் பண்ணுங்க அப்படின்னு ஓப்பனாக சொன்ன உடனே நியூக்ளியர் மிசைல்லாம் பிரச்சனை கிடையாது, அவங்கள்ட்ட அது இருக்கா என்னங்கிறதெல்லாம் பேச்சுவார்த்தைலாம் போயிட்டு இருக்கு. உண்மையிலேயே ஈரானுடைய பிரச்சனை ஈரானுடைய மிசைல் டெக்னாலஜி தான். அவங்க முழுக்க முழுக்க பேலிஸ்டிக் மிசைல் டெக்னாலஜியை பயங்கரமாக வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிசைல் டெக்னாலஜி எல்லாத்தையும் நம்ம அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை யார் சொன்னது? அமெரிக்கா சொல்லுச்சு. அமெரிக்காவினுடைய யுஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வெளிப்படையாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பேட்டி கொடுத்துருக்காரு? அவங்கள்ட்ட இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் இருக்கு அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்தாரு. எங்களுடைய மக்களை, அதாவது அமெரிக்க மக்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் ஈரானை அழிக்கணும் அப்படின்னு எல்லாம் பேசினாங்க. இதுல குறிப்பாக இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் ஆஃப் வார் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, உலகத்திலேயே லார்ஜஸ்ட் பைல் ஆஃப் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா ஈரான்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது அவங்க நாடு, அவங்களுடைய ஓன் ப்ராடக்ட், அவங்க தயாரிச்சுக்கிறாங்க. ஸோ இதை எப்படி நீங்கள் கொஸ்டின் பண்ண முடியும்? அவங்கள்ட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருந்தால் நீங்கள் கேள்வி கேட்கலாம். சர்வதேச நாடுகள் ஒன்றாக சேர்ந்து நீங்கள் ஏன் நியூக்ளியர் பாம்பை தயாரிக்கிறீங்க, நீங்கள் ஹமாஸ்க்கு ஹவுத்தீஸுக்கு போன்ற அமைப்புகளோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கிறீங்க, நீங்கள் இதை செய்யக்கூடாது, நாளைக்கு இது ஒரு பெரிய விளைவுகளை ஏற்படுத்துச்சுன்னா உலகத்தில் பூமியை அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து அவங்க ஹைலி என்ரிச்டு யுரேனியத்தை வச்சிருந்தாங்க அப்படின்னா அதை எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு மானிட்டர் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனால் உண்மையான அமெரிக்காவின் நோக்கம் யுரேனியத்தை என்ரிச் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஈரானை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை. அவங்களுக்கு யுரேனியம் என்ரிச்மெண்ட் வந்து ஆட்டம் பாம்பை நோக்கி நகரலை அப்படின்னு அமெரிக்காவுக்கு தெரியுது. ஆனால் பிரச்சனை எதுனா இந்த இன்ஸ்டிடியூட் ஃபார் த ஸ்டடி ஆஃப் வார் சொல்றாங்க இல்லையா, இவங்கள்ட்ட அதிகப்படியான பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்கு அப்படின்னு, அதுதான் உங்களுக்கு பிரச்சனையா மாறி இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டைரக்டர் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய இன்னொரு நிறுவனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்கள்ட்ட இப்போதைக்கு கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் வரைக்கும் துல்லியமா தாக்கக்கூடிய மிசைல் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய அண்டர் கிரவுண்ட் மிசைல் சிட்டிஸை வச்சிருக்காங்க. அதுல 2 இடத்துல வச்சிருக்காங்க கல்ஃப் ரீஜன்ல. குறிப்பாக அந்த 2 இடத்தையும் வந்து மார்க் பண்ணி அந்த நிறுவனம் சில தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்டர் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ் இன்னொரு தகவலை வெளியிடுறாங்க. அவங்கள்ட்ட 6 வேரியன்ட், யார்கிட்ட? ஈரான்கிட்ட 6 வேரியன்ட் மிசைல் இருக்கு. செஜில் 2000 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். இது இல்லாம கத்தார் 2000 கிலோமீட்டர் போகும். அது இல்லாம கொரம் ஷாஹிர் இதுவும் 2000 கிலோமீட்டர் வரைக்கும் பாயக்கூடியது. இது இல்லாம ஹோவிஜின் அப்படிங்கக்கூடிய 1350 கிலோமீட்டர் போகக்கூடியது. இது இல்லாம எமேட் 1700 கிலோமீட்டர், இது மாதிரி ஷஹாப் 1300 கிலோமீட்டர் அப்படின்னு ஒரு பெரிய வேரியன்ட்டே அவங்க வெளியிட்டு இருக்காங்க. இவ்வளவு வேரியன்ட்ஸ் அவங்க வெளியிட்டு இருந்தாலும் டான்சிங் மிசைல் குறித்து இதுவரைக்கும் எந்த தகவலுமே வெளிவராம இருந்தது. நேத்தைக்கு ஈரான் வந்து அதை வெடிச்சு காமிச்சிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஈரானுடைய எல்லா மிசைல் டெக்னாலஜியுமே பெரும்பாலும் சைனா, ரஷ்யா, நார்த் கொரியா இவங்க 3 பேரும் கொடுக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி தான் அவங்க பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. குறிப்பாக ஹைப்பர்சானிக் பேலிஸ்டிக் மிசைலும் அவர்கள் வச்சிருக்கிறாங்க. இந்த ஹைப்பர்சானிக் பேலிஸ்டிக் மிசைல் ஒளியை விட 5 மடங்கு வேகமாக பாய்ந்து போய் துல்லியமாக தாக்கக்கூடிய மிசைல். அது மட்டும் இல்லாம இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய KH-55 அப்படிங்கக்கூடிய குரூஸ் மிசைல், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் கேப்பபிலிட்டி கொண்டது, நியூக்ளியர் லோடட் வெப்பன்ஸ், அதாவது அணு ஆயுதங்களை கூட சுமந்து கொண்டு போய் துல்லியமாக தாக்குதல் நடத்தக்கூடிய இந்த ஏவுகணையும் அவங்கள்ட்ட இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஈரான் எப்பெல்லாம் அமெரிக்கா வந்து ஈரானை தாக்க முயற்சி பண்ணிச்சோ அப்பெல்லாம் அவங்க திருப்பி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்காவினுடைய தளங்கள் பக்கத்தில் இருக்கு பார்த்தீங்களா, ஈரானுக்கு சுற்றி இருக்கு பார்த்தீங்களா, அதை பேலிஸ்டிக் மிசைலை வச்சு தான் அடிச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கத்தாரில் இருக்கக்கூடிய அல் உதித் ஏர்பேஸை, அது அமெரிக்காவினுடைய ஏர்பேஸ், அதை தெஹ்ரானில் இருந்து ஈரான் வந்து அவங்களுடைய பேலிஸ்டிக் மிசைலை வச்சு அடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுடைய எல்லையோர பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பலுச்சிஸ்தான் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிலிட்டன்ட் குரூப் கொடுத்த பிரச்சனைக்காக இதே ஈரான் அவங்களுடைய பேலிஸ்டிக் மிசைலை வச்சு இங்கிருந்து அடிச்சிருக்காங்க. ஈரான் வந்து பாகிஸ்தானுடைய அந்த பலுச்சிஸ்தான் பார்டர் வரைக்கும் அடிச்சிருக்காங்க. இப்ப சமீபத்தில் 2020 ஈரானினுடைய மிக முக்கியமான ராணுவ தலைவரான சுலைமானி அவர்களை அமெரிக்காவினுடைய ட்ரோன் வந்து சுட்டு கொன்னுச்சு. ரொம்ப மோசமான ஒரு கொலை அது. IRGC அப்படிங்கக்கூடிய இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் காப்ஸினுடைய முக்கியமான தலைவராக இருந்த சுலைமானியை திட்டமிட்டு அமெரிக்கா கொலை பண்ணாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமெரிக்காவினுடைய அல் சத் ஏர்பேஸ் வந்து ஈராக்ல இருந்துச்சு. அந்த ஈராக்ல இருந்த பேஸை இவங்க அடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, ஈரான்கிட்ட சக்தி வாய்ந்த பேலிஸ்டிக் மிசைல் கட்டமைப்பை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அந்த பேலிஸ்டிக் மிசைல் குறித்து ஆய்வுகளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏற்கனவே சீனா, ரஷ்யா, கொரியாட்டிருந்து வாங்குற டெக்னாலஜி எல்லாம் தவிர்த்து விட்டு
இவங்க நேத்துக்கு டெஸ்ட் பண்ண இந்த செஜில் அப்படிங்கிறது சொந்தமாக உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட முக்கியமான ஒரு மிசைல். இப்போ இதை கண்டு தான் வந்து இஸ்ரேல் வந்து நடுநடுங்குது. ஐயோ, இவ்வளவு ஸ்ட்ராங்கான மிசைல்ஸ் எல்லாம் இவங்க வச்சிருக்கிறாங்களா? இந்த மிசைலை இதுவரைக்கும் இவங்க ஏன் வெளியே காமிக்கவே இல்லை? இந்த மிசைலை பயன்படுத்தினா இஸ்ரேலில் எந்த இடமே இனிமேல் பாதுகாப்பே இருக்கு, இஸ்ரேலில் இனி எந்த இடமே பாதுகாப்புக்கு உட்படுத்தவே முடியாதே அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாங்க. இதில் குறிப்பாக ஏன் இந்த டான்சிங் மிசைலை கண்டு இந்த அளவுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா, அந்த மிசைலை ஒரு ஸ்பாட்டில் இருந்து எடுத்து அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அப்படி அவங்க ஃபயர் பண்ணும்போது இது வந்து சாலிட் ஃபியூவல் அப்படிங்கிறதுனால வேகமாக லோட் பண்ணி குயிக்காக அதை வந்து அவங்களால வந்து லான்ச் பண்ண முடியும். ஏற்கனவே லிக்விட் ஃபியூல் மிசைல்ஸை வந்து லோட் பண்ணி அவங்க அடிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகும் பார்த்தீங்களா, அந்த டைமை பாதியாக குறைச்சிருக்கு. இதனால் டிடெக்ட் பண்ண முடியாது, ரொம்ப 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 கஷ்டம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை டிடெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஃபாஸ்ட்டாகவும் தொலைதூரமாகவும் செல்லக்கூடிய முக்கியமான ஒரு மிசைல் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது, இதை வான்பரப்பில் வச்சு டெஸ்ட்ராய் பண்றதும் ரொம்ப 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 கஷ்டம் அப்படிங்கிறாங்க. இதனால தான் திரும்ப திரும்ப ஈரான் ஏன் பயப்படுது அப்படின்னா, அவங்க ஃபயர் பண்ணக்கூடிய மிசைல் நம்மளுடைய இஸ்ரேல் நாட்டுக்குள்ள பூந்து மொத்தமா அழிச்சிரும், நம்மளால வந்து ஆன்டி மிசைல் வச்சு அதை தடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் பயந்துருக்காங்க. ஸோ அப்போ இதெல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஈரான் வெளிப்படையாக இந்த யுத்தத்தை நாங்கள் நிறுத்த முடியாதுன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நேற்றை கூட பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்க அதிபர் கெஞ்சி இருக்கிறார், உலக நாடுகளே வாங்க வாங்க வாங்க, ஜப்பான் வாங்க, ஆஸ்திரேலியா வாங்க, ஐயா வாங்க, அம்மா வாங்கன்னு அவர் அலறாரு. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அர்கச்சி வெளிப்படையாக சொல்றாரு, இந்த யுத்தத்தை நாங்கள் எவ்வளவு காலம் நீட்டிக்க முடியுமோ அவ்வளவு காலம் நீட்டிப்போம் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த யுத்தம் நகர நகர அமெரிக்காவுக்கு, ஐரோப்பிய நாடுகளுக்கு மிகப்பெரிய நெருக்கடி. அதேபோல் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை இவர்கள் மூடியிருக்கிறார்கள். இது ஒட்டுமொத்த ஆசிய நாடுகளுடைய வர்த்தகத்தை நேரடியாக முடக்கிற இடத்துக்கு நகர்த்தி இருக்கு. வேற வழியே கிடையாது. ஈரான் மேல ஏண்டா தாக்குதல் நடத்தணும், நம்ம நடத்தின தாக்குதல் தப்பு, ஈரான் பக்கத்துல நியாயம் இருக்கு அப்படின்னு ஒட்டுமொத்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் மண்டியிட வேண்டிய நிலைமைக்கு ஈரானினுடைய வலிமை பறைசாற்றி கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து இந்த யுத்தம் எதை நோக்கி நகர்கிறது என்று.